விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய 3/10/2024 27/12/2024 வரை கும்ப ராசியில் ராகுவின் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ஸோ இந்த சதாபிஷேக சனி பகவான் விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தருகின்றார் என்பதை பற்றி இன்றைய காணொலியில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன். நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. 4ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்களை தர காத்திருக்கிறார். விருச்சிக ராசியை சார்ந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான பாதிப்பெல்லாம் இருந்திருக்கும் கடந்த காலங்களில். கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமாகவே தொழில் ரீதியாக மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் எந்த முன்னேற்றமும் இருக்காது. மற்றவங்க வழியிலேருந்து வரக்கூடிய தொல்லையை அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். மற்றவங்களுக்காக பாடுபட்டு நம்மளுடைய உடம்பும் மனசும் கடுமையாக பாதிக்கப்படுறதோட நேரமும் விரயமாகும். பொருளாதார வளர்ச்சியும் நமக்கு பெரிய அளவில் இல்லாமல் போயிடும். இந்த காரணங்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஏக்கமும் தயக்கமும் அதே சமயம் மன வருத்தமும் இருக்கும். இந்த நிலையை ரொம்ப அற்புதமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமைகிறது. ராகுவின் சாரத்தில் வக்ரகதியில் சனி பகவான் போகக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும். தொழிலில் பார்த்திங்கன்னா இருந்து வந்த தடை நீங்குவதற்கான ஒரு நேரம் இது. உங்களுடைய நிர்வாகத்திறன் ரொம்ப அற்புதமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலம். ஸோ இதை சரியாக நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை பாதையில் நகர்த்தி செல்வதற்கான ஒரு விழிப்புணர்வோடு பெற்றுக்கொள்வது நல்லது. இதுவரை இருந்து வந்த அந்த தொய்வுகள் எல்லாமே நீங்கிடும். பார்த்திங்கன்னா உங்கள் சொந்த பந்தங்களில் கூட உங்களை சில நேரங்களில் ஏளனமாக பேசியிருக்கலாம். இவன் எந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை பெறுவோம் அப்படிங்கிற ஒரு இறக்க பார்வையில் உங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் பதிலடி தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். உங்களுக்கு சனி பகவான் இந்த காலகட்டத்தில் அதீத மனதைரியத்தையும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு தெளிவான சிந்தனை தருவதோடு சிறந்த நிர்வாகத்திறமை வழங்குகிறார். ஸோ உங்களுடைய குணாதிசயம் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா பரோபகரமான செயல்களில் ஈடுபடுறதாக தான் இருக்கும். ஆனால் இந்த தொழிலில் அந்த விஷயத்தை கடைப்பிடிக்க வேண்டாம். மற்றவர்கள் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு நாம் கம்முனுக்கு நிற்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் உங்களுக்கு இந்த தொழில் விஷயத்தில் இந்த விஷயம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டு பண்ணிடும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை எக்காரணத்தை கொண்டு மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கவே வேண்டாம். இந்த தொழிலில் இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். ஏன்னா காலபுருஷனுக்கு 11வது இடத்துல சனி பகவான் ராகுவின் சாரத்தில் போகிறார். இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுமையாக தத்து வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லணும்னா சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வருது. ஸோ வரக்கூடிய இந்த வாய்ப்பை உங்களுடைய தொழில் ரீதியாக முழுமையாக சுவீகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கிங்க. போராட்டகரமான வாழ்க்கையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த உறவுகளோட உங்களோட கூட்டாளிகளோட ஒரு அந்யோன்யமான விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கிறது நல்லது. வார்த்தை பிரயோகம்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும். கருத்து வேறுபாடு சார்ந்த விஷயங்கள் இருந்தால் கூட ரொம்ப அதையெல்லாம் பெரிய அளவில் மிகைப்படுத்தாமல் கொஞ்சம் யதார்த்தமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது உங்கள் தொழில் முன்னேற்றங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லையா தொழிலில் நீங்கள் தனித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம். இது வரைக்கும் கூட்டாக இருந்துட்டு வந்த தொழிலில் ஒரு சரியான முடிவு ஏற்பட்டு தனித்து அந்த தொழிலை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழிலையும் வியாபாரத்திலையும் பன்மடங்கு விருத்தி பெறக்கூடிய ஒரு நேரம். விவசாயம், பண்ணை தொழில் அல்லது கனரக வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் உண்டு. எதிர்காலம் சார்ந்த ஒரு சில சரியான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆளாவீங்க. அதனால் அதெல்லாம் எந்த தயக்கமும் இல்லாமல் எது சரின்னு படுதோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த 4ஆம் இடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு சற்று சிரமத்தை கொடுப்பாங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்குமே தங்களுடைய பெற்றோர்கள் வழியிலிருந்து சில மனக்கசப்புகள் உருவாகலாம், அல்லது மனோ ரீதியாக சில சிக்கல்களை உருவாக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக சில சிரமங்களை அவங்களால நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாக்கலாம். அப்படிங்கிறதுனால இதை தவிர்ப்பதற்கு உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும்.
அவங்க சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்டு நடந்துக்குங்க. அப்போ தான் அவங்க வழியிலேருந்து ஏதாவது ஒரு பொருளாதார உதவி வரும். அவங்களுடைய தொழில் ரீதியாக வரக்கூடிய அந்த ஆலோசனையெல்லாம் உங்களுக்கு முழுமையாக வரும். இது மிகப்பெரிய தொழில் அபிவிருத்தி உங்களுக்கு தரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. குறிப்பாக விருச்சிக ராசியை சார்ந்த பெண்கள் தங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் கேட்டு நடந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்களை தரும். அதேமாதிரி வேலை, பணியிட மாறுதல் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றங்கள் உண்டு. அரசு துறை வேலைவாய்ப்பை எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வேலைவாய்ப்பு கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தையும் நீங்கள் கொஞ்சம் சரியாக பயன்படுத்திக்கும் பொழுது சனி பகவானால் வரக்கூடிய இந்த சுபயோக பலன்கள் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான யோக வாழ்வை நிச்சயமாக வாரி வழங்கும் அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். பொது வெளியில் உங்களுடைய ரகசியங்களை எக்காரணத்தை கொண்டு இந்த காலகட்டத்தில் வெளியிட்டுறாதீங்க. ஏன்னா இது மிகப்பெரிய பின்னடைவை உங்களுக்கு தந்துடும். மனதில் மிகப்பெரிய கவலையும் துன்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இது இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. தனது 6ஆம் பார்வையால் சனி பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை வசீகரிக்கிறார். இது பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவிலிருந்து வந்த அறிவுபூர்வமான நடவடிக்கையிலிருந்து வந்த ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு நேரம். இந்த உயர்கல்வி, பட்டய படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக அமைஞ்சு போயிடும். அது பர்டிகுலர் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு வேலையில் இருப்பாங்க, அந்த வருமானம் நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு தன்மையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகுது. ஸோ அந்த வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அது மேலை நாடுகளில், வெளியூரில் அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வருகுது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அற்புதமான பலனை தரும். அதன் வழியிலேருந்து கை நிறைவான வருமானத்தையும் பெறுவீங்க. உங்களுடைய படிப்பையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதேமாதிரி பித்தர்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பித்ராதிபதிகளுடைய சொத்துக்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது பித்திரு கடமைகளையும் நீங்கள் சற்று கவனமாக இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தனது சமசப்த பார்வையால் ஜீவனஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்களையும், கௌரவ பதவிகளையும், அந்தஸ்து, மதிப்புமிக்க செயல்களை செய்வதற்கான சந்தர்ப்பத்தையும், இயலிசை, நாடகம் போன்ற கலைத்துறையில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளையும், பொதுவெளியில் பொதுமக்களோடு ரொம்ப இணக்கமாக செயல்படக்கூடிய தன்மையையும், அரசியல் ரீதியான செல்வாக்கையும் தர காத்திருக்கிறார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையிலே. இது மிகப்பெரிய நன்மைகளை தர காத்திருக்கிறது. குறிப்பாக உங்களுடைய தொழில் என்பது ஒரு கௌரவமான இடத்தை பறிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டாண்டர்டாக நின்று அந்த தொழிலில் மிகப்பெரிய சக்ஸஸை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி இல்லையா, ஒரு சரியான வேலை அமையலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கைவிடும். திடீர்னு ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் பெறுவீங்க. அல்லது அரசு துறை சார்ந்த ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தையும் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ ஒரு முற்போக்கு சிந்தனையோட தெளிவான ஒரு முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கைகூடி வரும். குறிப்பாக இந்த காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு அற்புதமாக கைகூடி வரும். உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் சிறப்பாக தேர்வு செய்து கொள்வதற்கான நேரம் இது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். தனது 10ஆம் பார்வையால் ஜென்ம ராசியை வசீகரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள், அல்லது உங்களுக்கு இந்த ஹீட்னால் வர்றது, பித்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், தலைவலி, குறிப்பாக இந்த கண் பார்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இதற்கான சரியான மருத்துவ சிகிச்சையை நீங்கள் நாடுவது நல்லது. போனஸ், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வருமானங்கிறது இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பும், உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் இறையருள் இந்த காலகட்டத்தில் வழங்குகிறது. இந்த சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு ராகுவின் சாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை தருவதோடு மிக பிரம்மாண்டமான யோக வாழ்வையும் தர காத்திருக்குது. இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தின் வழியிலிருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதையும் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ உங்களுடைய திட்டமிடுதல்களை மிக நிதானமாக முன்னெடுங்கள். ரொம்ப அற்புதமான வெற்றி உங்களை தேடி காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் அழுத்தமாக பதிவு செய்கிறோம். எண்களில் மிதமிஞ்சி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 8 மற்றும் 9ஆம் எண்ணை பயன்படுத்தி நலமிருங்கள். வர்ணங்களில் அடர் சிகப்பு, இளம் மஞ்சள் நிறம் அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கும். சுப்பிரமணியர் வழிபாடு சிறப்பான சுபயோகங்களை வாரி வழங்குகிறது. வாழ்த்துக்கள்.